ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கரூர் மாவட்ட செயலாளரான மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா நேற்று பனையூர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் விஜய் சாரை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி பேசியிருக்கிறாங்களாம். அந்த ஒரு மீட்டிங்ல மதியழகன் இவங்க பார்த்தீங்கன்னா கரூர் சம்பவம் பற்றியும் அது மட்டும் இல்லாம ஜெயிலில் என்ன நடந்தது அப்படின்றத விஜய் சார் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம விஜய் சார் அதற்கு என்ன ரிப்ளை கொடுத்திருக்காங்க அப்படின்றதையும் டீட்ல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கரூர் பிரச்சனைக்கு பிறகு தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகள் மீண்டும் தங்களோட வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது மக்கள் சந்திப்பு என அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2026ஆம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க நான் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, கரூர் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில முதலாவதாக புஷி ஆனந்த் அவர்கள் மற்றும் நிர்மல்குமார் 2 பேருமே பாத்தீங்கன்னா விஜய் சாரை மீட் பண்ணி பேசியிருந்தாங்க. அதன் பிறகு தற்பொழுது கரூர் மாவட்ட செயலாளரான மதியழகன் மற்றும் பவுன்ராஜ் இவங்க ஃபேமிலி கூட பேசியிருக்கிறாங்க. அதாவது பனையூர் அலுவலகத்துல விஜய் சாரை பாத்தீங்கன்னா சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அப்போது 2 பேரையுமே விஜய் சார் கட்டி அணைத்து ஆறுதல் கூறியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நடந்த சம்பவங்கள் குறித்து விஜய் சார் பாத்தீங்கன்னா 2 பேருக்கிட்டமே கேட்டிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து சிறையில் என்ன நடந்தது என்று மதியழகன் இவங்க பாத்தீங்கன்னா கண்ணீருடன் விஜய் சார் கிட்ட சொல்லியிருக்கிறாங்களாம். அப்போது விஜய் சார் மதியழகன் இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எதையும் சமாளிப்போம், உண்மை வெளியே வரும், பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், நீங்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக இருங்க, அவர்களுக்கு என்ன தேவை என்றாலும் நீங்கள் என்னிடம் சொல்லுங்கள், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம தான் விரைவில் கரூர் வருவதாகவும் விஜய் சார் சொல்லியிருக்கிறாங்களாம். ஒரு கட்டத்துல மதியழகனை கட்டி அணைத்து விஜய் சார் கண்ணீர் விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அப்போது மதியழகன் இவங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படவும் தாவேகா தலைமையில் ஆட்சி அமையவும் எத்தனை துன்பங்களையும் இந்த மாநில மக்களுக்காக பொறுத்து கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களாம் மதியழகன் இவங்க. அதாவது விஜய் சாரு கிட்ட என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா டீட்டெயிலா சொல்லிட்டாங்களாம். ஸோ விஜய் சாரும் என்னென்ன சொல்ல முடியுமோ, என்ன நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ, ஸோ அதை எல்லாத்தையுமே கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் இவங்க கிட்ட சொல்லியிருக்கிறாங்களாம். ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.